students, today we have seen about the inheritance in Python. Object-oriented programming oda main implementation, otherwise adoda usage appdinu consider panninga inheritance kara concept da very useful one. Okay, reusability of the code, it was defined as the inheritance அப்படிங்கிறது. So சில work we have to decide in the format of எதில் consider பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய நீடட் எப்போல்லாம் இருக்கோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கால் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கோட் ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணதை மறுபடியும் நம்ம ரீயூசபிலிட்டி கொண்டுட்டு வரதுக்கு பேர் தான் என்னது, ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட் அப்படிங்கிறது. அதை எது மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ தட் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ பைத்தான்லேயும் இந்த கான்செப்டை ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதனுடைய டெஃபினிஷன் ஆஸ் பர் நம்மளுடைய பைத்தான் படி கன்சிடர் பண்ணிங்கன்னா, டிரைவிங் த நியூ கிளாஸஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனோட ஒர்க் அதனோட கண்டினியூவேஷனாக இன்னொரு கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஹெரிட்டன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கிளாஸோட நேமை வி ஹவ் டு கன்சிடர்ஸ் த சூப்பர் கிளாஸ். ஸோ அதனுடைய சபார்டினேட்டாக நம்ம நெக்ஸ்ட்டு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறப்போ தட் இஸ் கன்சிடர்ஸ் த நியூ கிளாஸை சப் கிளாஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுதான் கிரியேட்டிங் எ new class from the existing class. Here existing class is the our super class. New class is considered the subclass நம்ம கன்சிடர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தானில் எப்படி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம் as a class. ஆல்ரெடி we know the keyword கிளாஸுங்கிறது. இதில் நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் அ டீச்சர் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ டீச்சருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ we have to set through the set id and get id மூலமாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த சேம் இன்ஃபர்மேஷன் வாஸ் எக்ஸிஸ்டிங், அதர்வைஸ் அதனோட கண்டினியூவேஷனை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் வி ஹவ் டு யூஸ் ஜஸ்ட் த ஃப்ரம் டீச்சர் இம்போர்ட் டீச்சர் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுறோம். ஹியர் த டீச்சர் இஸ் த லோக்கல் கிளாஸ், அதர்வைஸ் லோக்கலாக நம்ம அதனுடைய வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பட் இட் வாஸ் அ டெரைவ்டு ஃப்ரம் எங்கேருந்து வரப்போகுது, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண டீச்சருங்கிற கிளாஸ்லேருந்து டெரைவ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், டி ஈக்குவல் டு டீச்சர் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம்னா இந்த ஸ்டெப் தான் ஆப்ஜெக்ட் இன்வோகேஷன், அதர்வைஸ் ஆப்ஜெக்ட் கிரியேஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ டீங்கிற வேரியபிளை கிரியேட்டட் அஸ் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் என்ன டேட்டா டைப்பில் வரப்போகுது, டீச்சருங்கிற டேட்டா டைப். ஸோ டீச்சர் ஆல்ரெடி வி ஹவ் டு டிஃபைன் அஸ் த கிளாஸாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸை தான் வி ஹவ் டு கன்சிடர்ஸ் தான் என்னவா கன்சிடர் பண்ணுறோம், சூப்பர் கிளாஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். தென் இதில் வேறு ஒன்றும் நியூ திங் கிடையாது, ஆல்ரெடி உள்ள ஒர்க்கை தான் வி ஹவ் டு get the information and also we have to print through that print command மூலமா display பண்ணியிருப்போம். Next one, how the constructor is considered in the format of inheritance. Before that, what is constructor? Already நம்ம object create பண்ணுறப்பமே constructor define பண்ணியிருக்கோம். Constructor in Python, it was defined as define-ங்கிற keyword with இந்த command-ஓட தான் டிஃபைன்ட் ஆகணும். தட் இஸ் த டபுள் அண்டர்ஸ்கோர், தென் இனிட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது டபுள் அண்டர்ஸ்கோர், த செல்ஃப், இட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் எவ்ரி கிளாஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை செல்ஃப்ங்கிற வேரியபிள் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ணும். செல்ஃப் கண்டெய்ன்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனை எதில் இன்க்ளூட் ஆகிருக்கும், இந்த செல்ஃபில் இன்க்ளூட் ஆகிருக்கும். தென் இப்போ எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கிளாஸ் ஃபாதர். ஹியர் இட் வாஸ் கன்சிடர்ஸ் த சூப்பர் கிளாஸ். ஃபாதர்லேருந்து டிரைவ் ஆகிறது யார், சன். அப்போ தட் இஸ் கன்சிடர்ஸ் த டிரைவ்டு கிளாஸ். அப்போ அந்த கிளாஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி அத்தாரிட்டி இருக்கோ த சேம் திங் கண்டினியூடு வித் த சன் கிளாஸ் ஆல்சோ. ஓகேவா? தென் வி ஹவ் டு கிரியேட் அ ஒன் மெத்தட், தட் இஸ் டெஸ்ப்ங்கிற மெத்தடை வித்தின் த ஃபாதர் கிளாஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேற ஒன்றும் நியூ திங் டிஸ்பிளே பண்ணல, ஜஸ்ட் அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக ரியல் டைம்லேயும் நம்ம அதெல்லாம் கன்செப்ட் பண்ணுவோம். அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வந்துடும், பையனுக்கு இன்ஹெரிட் ஆகும். இந்த சேம் கான்செப்டை தான் இங்கே அவருடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம எதுக்கு கன்சிடர் பண்ண போகிறோம், என்ன எவ்வளோ இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளே ஜஸ்ட் பிரிண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி, தென் செல்ஃப் டாட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். சன் கிளாஸில் வி டு நாட் கிவ் எனி திங். ஓகேவா? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம சப் கிளாஸில் சூப்பர் கிளாஸில் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் இன்ஹெரிட்டன்ஸில் எதுக்கு தான் க்ரியேட் பண்ணோம், டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணோம். தட் இஸ் அவர் சப் கிளாஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் நான் இன்வோக் பண்ணியிருக்கேன். எஸ் என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படிங்கன்னா சன்னுங்கிற டிரைவ்டு கிளாஸில் இருக்குது. ஓகேவா? எஸ் டாட் டிஸ்பிளே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எதை இன்வோக் பண்ணால் வாட் இஸ் எஸ், எஸ் இஸ் ஏ சன்ங்கிற டேட்டா ஆப்ஜெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ நம்ம அதை எதுலேருந்து பாஸ் பண்ணியிருக்கோம், என்ன அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம், ஃபாதருக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு வேர் இஸ் ஃபாதருங்கிறத சர்ச் பண்ணும். அப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதில் நம்ம கொடுக்குற மெத்தட் எதை கால் பண்ணியிருக்கிறோம், டிஸ்ப்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ப் மெத்தடில் எதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், ஃபாதர் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய அவுட்புட்டை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு உங்களுடைய அமௌண்ட், அவருடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள எவ்வளோ அசைன் பண்ணியிருக்கோமோ ஜஸ்ட் அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். டேரெக்டாக நம்ம எந்த கிளாஸை க்ரியேட் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. ஃபாதர் கிளாஸை ஆல்ரெடி ஃபாதரோட அதில் ஒர்க்கை டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஒர்க்கோட எக்ஸிஸ்டிங்காக எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா சன்னை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ராப்பர்ட்டியும் உனக்கு இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஆல்சோ சன் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அந்த ப்ராப்பர்ட்டி யாரோட இதில் வந்துடும், சன் கிளாஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்டார் மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் கன்சிடர் அபவுட் த கன்ஸ்ட்ரக்டார் ஓவர் ரைடிங்கிற கான்செப்டை எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுங்கிறது கன்சிடர் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.